குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 4:06 மணி வரை பஞ்சமி திதி, அதற்கு பின்பாக சஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 6:57 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 6:57 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் அவருக்கு பிடித்த பொருட்கள் வாங்கி தரக்கூடிய விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்கள், பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியிலையும் சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புதிதான பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்தில் வரலாம். வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முறையில் விற்பனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நன்மைகள் பலவும் நடக்க உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களால் அடுத்தவர்களுக்கான நன்மை நிலைகள் அதிகமாக உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் கோபமான விஷயங்களை எல்லாம் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். இதில்
கவன நிலைகளோடு கையாள வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. மூத்த சகோதரர் வழியில் கருத்து மோதல் விஷயங்கள் இருக்கலாம், இல்லைன்னா செலவுகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை சம்பந்தமான புதிதான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே இன்றைய தினத்தில் உயர்வானதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வுகள் காணக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். புதிதான வேலை ரீதியிலான முயற்சிகளையும் பல்வேறு நன்மைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயம், வியாபாரம், பணி சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருடைய வீடுகளில் சொந்த ஊரில் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய தொழில் முறைகள், பணி சார்ந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த பிள்ளைகள் கிட்ட மற்றும் உறவு முறைகள் கிட்ட, மனம் விரும்பிய நண்பர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில்முறை ரீதியிலான எண்ண ஓட்டங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறை சம்பந்தமான வேலை முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். குலத்தொழிலை எடுத்து செய்யலாம்ங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியில் நல்ல வரவுகள் இருக்கும். ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமும் நிதானமும் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட பலவித நல்ல காரியங்களில் இன்றைய தினத்தில் மனம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ராமர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், மனைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துகள் இருந்தால் அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலர் வீட்டில் தந்தை வழியிலிருந்து மற்றும் சில உறவு முறைகள் வழியிலிருந்து வரவுகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உதவிகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புகழ் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கௌரவம் மிகுந்த
பதவிகளிலெல்லாம் அமரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இறக்குமதி துறை சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், புதிதான முயற்சிகள் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆவணங்கள், காசோலை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனத்தோடு பயன்படுத்த வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது. மோசடி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதரர், மாமன்னார், வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் மிகுதியாக இருக்கிறது. உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையுமே கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ஆனாலும் இடையிடையே சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கோல்டன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் உங்களுக்கான பண வரவுகளும் நல்ல விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு குறித்த முயற்சிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் பண வரவுகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில், இந்த மாதிரியான நபர்கள் வழியில் வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன முன்கோபங்கள் வரலாம். அதில் மட்டும் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். நன்மைக்கான தினமாக உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தேவையில்லாத முன்கோபங்களை முடிந்த அளவு தவிர்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் மிகுந்த இனிமையான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பண மதிப்பு, பொருள் வரவு இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கும்.
உங்களுடைய ராசியான நிறம் ராமர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் தேவையில்லாத முன்கோபங்களை எல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். விரோத நிலைகள், பகைமை உணர்வுகள் இதெல்லாம் இருக்கலாம். அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. தலை சம்பந்தமான தொந்தரவுகள், தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் கவன நிலைகள் அவசியம். வைத்தியம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் அதிக ஈடுபாடோடு கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மற்ற விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனங்கள் அவசியமானதாக இருக்கிறது. அதில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், மனதளவில் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களில் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில், தந்தை வழி உறவுகள் வழியில், மாமன்மார் வழி உறவுகள் வழியில், மிக நெருங்கிய மனம் விரும்பிய நபர்கள், நண்பர்கள் இவங்க வழியில், இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கிறீங்க, அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் வழியிலையும் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் இன்றைய தினத்தில் செலவினங்கள் இருக்கும். மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இதன் ரீதியில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். அதன் வழியில் தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார்.
சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பல்வேறு லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. அம்மா வழியிலிருந்து, உறவு முறைகள் வழியிலிருந்து, அண்டை அயலார்கள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு தகுந்த ஆதரவுகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பண்ணை வேலைகளில் இருக்கிறீங்க, உற்பத்தி துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு இன்றைய தினத்தில் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இருப்பீங்க. விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிக ஆதரவுகள் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளும் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம், பணி சார்ந்த விஷயங்கள் குறித்து புதிதான திட்டங்களை புகுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வரலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை ரீதியில் விஷயங்கள்ல இளைய சகோதரர் வழியில இருந்து, மாமனார் வழியில இருந்து, இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில இருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த இடமாற்ற ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா தொழில்முறை ரீதியிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இடைப்பட்டு நின்று போன வேலைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் பொறுமை நிலையும் நிதான நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் வழியில் பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள், அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியில இருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த அளவு வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இறை ரீதியிலான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. தெய்வ திருப்பணிகளை மேற்கொண்டு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம். மனதளவில் குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வரலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால புதிதான முயற்சிகள் இருந்தால் அதை முடிந்த அளவு தவிர்க்கலாம். பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். தேவையில்லாத முன்கோபங்கள்னால ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய பெயருக்கு மதிப்பு, மரியாதை இதெல்லாமே குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான பிரச்சனைக்கும் போகாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனங்கள் அவசியம். விஷ ஜந்துகள் உள்ளிட்ட விஷயங்கள், ரசாயனம் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் நிதானங்களை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன கவன நிலைகளும் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் வரலாம். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்க வேண்டியது அவசியம். அதன் வழியிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் துன்ப நிலைகளையும் நாம் சமாளிக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். அதனால் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.